ஊழியன். ஒரு போதகருடைய மனைவி மிகவும் பொல்லாதவள். அவள் தன் கணவனுடைய ஊழியத்துக்கு பெரும் தடையாயிருந்தாள். ஒரு நாள் அப்போதகர் தூரத்தில் உள்ள கிராமம் ஒன்றிற்கு தன் சபை மக்களை சந்தித்து ஆண்டவர் பேரால் ஆறுதல் கூற சென்றிருந்தார். அவர் திரும்பும் வழியில் அவரை பயமுறுத்தும்படி கிராமத்தாரில் இருவருக்கு அவள் மனைவி பணம் கொடுத்து அனுப்பியிருந்தாள். போதகர் மனித நடமாட்டமில்லாத காட்டு பாதை வழியாய் ஞான பாட்டுகளை பாடிக்கொண்டே வந்தார். பாதையின் மீது வெள்ளையான ஒரு உருவத்தை கண்டார். சுத்த வெள்ளை நிற ஆடையால் போர்த்தி கொண்டு பயமுறுத்தும் வகையில் அவ்வுருவம் நின்றது. போதகர் கொஞ்சமும் பயப்படவில்லை. அதன் பக்கத்தில் சென்றார். உரத்த குரலில் சொன்னார், இங்கு நிற்பது கடவுளானால் எனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டீர். ஏனெனில் உமக்காக உழைக்கிறேன். நிற்பது தேவதூதனானால் நீரும் எனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டீர். ஏனெனில் உம்முடைய தலைவனுக்காக நான் உழைக்கிறேன். இங்கு நிற்பது பிசாசானால் நீயும் ஒரு கெடுதியும் எனக்கு செய்ய மாட்டாய். ஏனெனில் உன் தங்கையை மனைவியாக கொண்டிருக்கிறேன். அதை கேட்ட அவர்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் போர்த்தியிருந்த வெள்ளை நிற போர்வையை அகற்றிவிட்டு போதகருடன் சேர்ந்து வீட்டிற்கு சென்றனர். வசனம்: குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். நீதிமொழிகள் 12:4.